ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம சர்வைவல் தான். பயம் செஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சர்வைவல்னாலே தான் ஒரு இது. பயம் செஸ் ஸ்டார்ட் பண்ணால் எங்கேயாச்சும் கொண்டு போயிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து முடச்சி எல்லாத்தையும் வைக்கணும். இதுதான் சிம்பிள் மெத்தட். நம்ம எங்கே போகிறோம்? வில்லேஜ் இருக்கான்னு தேடி போகிறோம். அங்கிட்டு நம்ம இந்த பயம் இருக்குது. இந்த பயம் பேர் இது சவானா பயம். அங்கே பார்த்துக்கோங்க. சவானா பம்கின். வாவ், நைஸ். பம்கின்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பம்கினை நம்ம ஃபஸ்ட்டு இந்த பம்கினோட சீடை சேஸ் பண்ணி எடுத்து பம்கின் ஃபார்ம் வைக்கலாம் ஃப்யூச்சரில். ஓகே, புஜிங் 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 புஜிங். ஓகே, next step is goes to village. Okay, I'm ready. You are ready? Okay, let's go. The hell is that? என் பேர் என்ன தெரியுமா? எச்சத்துப்பி. படிச்சாங்க படிச்சா இப்போ எச்சத்துப்பி துப்புறானா, அதனால எச்சத்துப்பி. ஐயோ, அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சா அடி வாங்கிட்டு. சே, ஹார்ஸ்லாம் இருக்கு. வாவ், ஓகே, பியூட்டிஃபுல். என்ன பண்ணுறது? வில்லேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே 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 நைட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு பெட்டு வேணும். ஒரு ஷீப் கூட இன்னும் பார்க்கல நம்ம. ஷீப் 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 ஒரு ஷீப்புமே இல்லை. சரி போவோம், கிடைக்கும். நைஸ். அதாவது வில்லேஜா? இல்லை சங்கு அதிகமாச்சால் இதாகும். லாவா தானே இது? வாவ், இந்த இடத்துலையே நம்ம வீடு கட்டிக்கலான்னு நினைக்கிறேன். சேஃபஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துலையே வீடு கட்டிக்குவோமா, இல்லை வில்லேஜை தேடுவோமா? இந்த இடத்துலையே வீடு கட்டிக்கலான்னு தோணுது எனக்கு. நான் எப்போ வேணுமோ நம்ம வந்து எனக்குள்ளே லாவா இருக்கனால இது போர்ட்டல் பில்ட் பண்ணிக்கலாம். பக்கெட் மட்டும் இருந்தால் போதும். போர்ட்டல் ஏதோ ஒன்று பில்ட் பண்ணிக்கலாம். அதனால் எனக்குள்ளேயே நம்ம வீடை நம்ம பேஸ், அதாவது ஸ்டார்டர்டு பேஸ், அதை பில்ட் பண்ணிக்கலாம். இந்த தாட்டி நான் என்ன பிளான் போட்டு வச்சுருக்கேன்னா, பேஸை எப்படி கட்டுறதுன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி என்னது எப்படி சொல்லுவேன் நான் அதை, வீடுக்குள்ளேயே ஃபார்ம் அந்த மாதிரி சிக்கன் ஃபார்ம் வீடுக்குள்ளேனா மாடியில் தனியாக அதுக்கு இடம் பண்ணி அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி கட்டிக்குவோம். ஓகே, இது எவ்வளோ நேரம் போகும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் போகும். அந்த இது மாதிரிலாம் டைமண்ட்லாம் போக மாட்டோம். கொஞ்ச நாள்லேயே இது முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுவோம். இல்லாட்டி வில்லேஜை கூட நம்ம கண்டுபிடிப்போம். வாங்க, பக்கத்தில் வில்லேஜ் இருந்துச்சுன்னா இங்கனக்குள்ளேயே வீடு கட்டிட்டு அங்கனக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, வில்லேஜுக்கு 150 பிளாக் அபோவ் தான் நம்ம வந்து இது பண்ணணும், அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம். அதனால் சொல்கிறேன், வில்லேஜ் பக்கத்தில் இது இருந்துச்சுன்னா இங்கே இந்த லாவா பக்கத்துலேயே வீடு கட்டிக்கலாம். அதனால் மதியானம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது இப்போ? ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். வில்லேஜ் ஏதாவது
நம்மளுக்கு ஸ்பான் நல்லா இல்லை. ஏதாவது வில்லேஜ் வேணும். மாடு வில்லேஜ் சொல்லு. வில்லேஜ் எங்கே இருக்குது மாடு? வில்லேஜ் மாடு. மாடு என்னதான் நில்லு. வில்லேஜ் எங்கே பக்கம் இருக்குது? எந்த பக்கம் இருக்குது? வில்லேஜ் எந்த பக்கம் இருக்குது? நீ போகிற பக்கம் இருக்கா? ஓகே, அங்கிட்டே போய் பார்க்குறேன். வில்லேஜ் ஓகே, இந்த பக்கம் இருக்கான் மாடு சொல்லிச்சு. நாங்கள் இந்த பக்கமே தேடி பார்ப்போம். என்னமோ என்னதுரா? சீப்பாக மாறுபடும். என்ன பண்ணுறது? எதுவுமே காணவில்லை. ஓகே, இந்த ஸ்பாட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. எனக்குள்ளே வீடு கட்டிக்கலான்னு நினைக்கிறேன். வில்லேஜ் ஆகுது. வில்லேஜ் மாதிரியும் தெரியுது. இருங்க சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் ஏதாவது இருக்கா? என்ன இருக்குது அப்படி? ஓகே, இதை சாப்பிடுவோம். மற்றதுக்கு வாவ் ஷீப். இருங்கண்ணா தம்பி, ஏன்னா நீ இப்போ தான் பிறந்த. ஓகே, ஒரு ஸ்பாட் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வில்லேஜ் மட்டும் எங்கேயாச்சும் இந்த பக்கம் வில்லேஜ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்குள்ளேயே வீடு கட்டிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பாட் நல்லா தான் இருக்குது. அதனால் ஏன்னா 2 பயம் இருக்குது. அழகாக மவுண்டைனு இந்த மாதிரி. அதனால் சொல்கிறேன், எனக்குள்ளே ஏதாவது வீடு வில்லேஜு அந்த வீடெல்லாம் தங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்குள்ளேயே வீடு கட்டிக்கலாம். அதான் ஓகே, மேலே ஏறி பார்த்தோம். அங்கே லாவா இருக்குது. அவ்வளோதான், நைட் ஆகுது. எங்கனக்குள்ளே இங்கிட்டு என்னது சன்ரைஸா? ஆமாம் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா சீப் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃப்ளவர் எடுத்துகிட்டு நம்ம வந்து தூங்கிடலாம். ஏசி ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்குது. ஏசி டக்குனு ஏயோ ஸ்க்ரீன் வேறு அதுவாக திரும்புது. இதுக்காக என்கிட்ட இப்போ எந்த டூல்ஸுமே இல்லை. போய் ஏதாவது ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். வா 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 இன்னொன்று அண்டு நெக்ஸ்ட் ஒன். ஓகே, என்ன பண்ணுறது? ஐயோ முருகா முருகா. டிங் 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 டிங். இது போதும் இப்போதைக்கு. மேலே ஏறாடே. மேலே ஏறியாச்சா? இப்போ இங்கனக்குள்ளே ஒன்று, இங்கனக்குள்ளே ஒன்று, அதே மாதிரி இங்கேனா இங்கேனா, அதே மாதிரி இங்கேனா 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 இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பூ எடுத்தோம்ல டை பண்ணிக்கிட்டு இந்த ஒயிட் இந்த டை பண்ணிக்கிட்டு இதை இந்த மாதிரி டை பண்ணிக்கிட்டு இன்னொன்றையும் இந்த மாதிரி டை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்னும் கிராஃப்டிங் டேபிள் பண்ணிவிட்டு இங்கனக்குள்ளே போட்டுட்டு அப்புறமேல என்ன பண்ணணும்? பெட்டு தான் பெட் பண்ணணும். ஐயோ பத்தலையா? இந்த இரவை முடித்து
விட்டோம். ஓகே, எனக்கு என்ன ஐடியானா என்ன எப்படி சொல்றேன்னா, அந்த வீடை எப்படி நடத்தியே சரௌண்டிங் பண்ணி அப்படியே இல்லை. அதாவது எப்படி சொல்றேன்னா, அதாவது ஸ்கை பேஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்கை பேஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்கை பேஸ் மாதிரி பண்ணால் இது பண்ண முடியாதேன்னு நினைப்பீங்க. ஃபார்மிங் பண்ணிக்கலாம். ஸ்கை பேஸ் கீழே கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த இடத்த பண்ணால் இந்த வுட் வைக்கலாம். இந்த வுட் வைக்க வேணும். அதாவது நம்ம இந்த பிளான்ட் இருக்குல்ல, இந்த பிளான்ட்லேயே பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஐடியா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.